கர்த்தர் பக்கமாய் திரும்பும்போது, கர்த்தர் பக்கமாய் நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், அக்கிரமம் பண்ணிட்டேன் நம்ம சொல்லும்போது, கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் நம் பக்கமாய் திரும்புவார். ஹல்லேலூயா. தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும். தவறு செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவரும் இல்லையே என்று தாவீது சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நான் தவறுவது இயற்கை, பாவம் செய்வது இயற்கை, ஆனால் திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு கட்டாய தேவை. அல்லேலூயா. எனவே தான் சொன்னார், நீ எங்கே விழுந்தாய் என்று சொல், அப்பொழுது உனக்கு திரும்ப எடுத்து நிறுத்துவேன் சொன்னார். அல்லேலூயா. நீ அன்பை விட்டு தூரமாய் போகும்போது, நீ எங்கே விழுந்த ஆதி அன்பை விட்டு நீ மனம் திரும்புவாயானால் திரும்ப அன்பிலே நிரப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எலிசாவின் வாழ்க்கையில் கூடாரத்தை கட்டுவதற்கு, ஆலயத்தை கட்டு மரம் வெட்டினார்கள். அல்லேலூயா. மரம் வெட்டினாங்க. என்ன நாங்கள் போய் வெட்டுங்க அப்படி சொல்லும்போது சொன்னால், நீங்கள் போங்க அப்படி சொன்னாங்க. அப்போ ஒரு மனுஷன் சொன்னால், நீ எங்களோடு வந்தால் மாத்திரமே அந்த வேலைக்கு போவேன்னு சொன்னார். நான் ஒன்றே சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனாய் கர்த்தர் கூட அழைத்து கொண்டு போங்க. ஆமென். அதில் ஒரு தெய்வ மனிதனுடைய உறவோடு காணப்பட வேண்டும். தெய்வ மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதத்தை தெய்வ சமயத்தை காத்திருந்து ஆண்டவர் அவரை கற்றுக் கொடுத்தார். அதை எங்கள் மேலே சரசு மேலே வைங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஊழியத்திற்காக, ஊழிய குடும்பத்திற்காக, ஊழியத்தினுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார், சந்தோஷத்தை தருவார். நமக்காக வாழாதபடி மற்றவர்களும் நல்லா இருக்க நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா.